நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. விளக்கம். அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும். அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது ஜனநாயக படுகொலை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பைக் மீது பேருந்து மோதி கல்லூரி மாணவன் பலி. புதுச்சேரியில் சோகம். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இனி விரிவான செய்திகள். அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக தாவேகா தனது கட்சியில் இணைத்து இருப்பது ஜனநாயக படுகொலை என்றும் இது குதிரை பேரத்தை விட மோசமானது என்றும் வரும் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இணைந்து பொது வேட்பாளர் நிறுத்துவோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது: மக்கள் விருப்பத்திற்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களை திடீரென ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்திருப்பது ஒரு மோசடி. இதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை. இது குதிரை பேரத்தை விட மோசமானது என்றார். மேலும் வாக்களித்த மக்கள் என்ன தவறு செய்தனர், எந்த காரணமும் இல்லாமல் 20 நாட்களில் ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை ஏற்படுத்தி இருப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ராஜினாமா செய்த 4 பேரும் இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் என்று கூறினார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை அறிவிப்போம். அந்த நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 20 நாட்களில் இது போன்ற மோசடி செயலை செய்வது கண்டிக்கத்தக்கது. ராஜினாமா செய்த 10 நிமிடங்களில் கட்சியில் இணைந்துள்ளனர். இனி அவர்கள் தங்கள் தொகுதிக்குள் செல்ல முடியாது என்று விமர்சித்தார். மேகதாது அணை விவகாரம் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் ஜனநாயகத்திற்கு முரணான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத அரசியல் கலாச்சாரம். இதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அருண் மீது பல புகார்கள் உள்ள நிலையில் அவரை லஞ்ச ஒழிப்பு துறையின் இயக்குநராக நியமித்ததை முதலமைச்சர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்த வேண்டும். மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்றார். அதிமுகவில் நடைபெறும் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அது அக்கட்சியின் உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட விரும்புவதில்லை என்று பதிலளித்தார். திமுக தோல்வி குறித்து பேசிய அவர், திமுக மீது மக்களுக்கு இருந்த கடும் அதிருப்தியால் தான் அந்த கட்சி தோல்வி அடைந்தது. உண்மையான தகவல்களை ஸ்டாலினிடம் அவரை சுற்றியுள்ள அமைச்சர்களை தெரிவிக்கவில்லை என்றார். நல்லது செய்தால் வரவேற்போம், தவறு நடந்தால் எதிர்ப்போம், அதுதான் எங்கள் நிலைப்பாடு. திமுக அரசு சரியாக செயல்படாததால் தான் அந்த கட்சி தோல்வி அடைந்தது. விஜய்க்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறினார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் வராத நிலையில் உயிருக்கு போராடுவதாக கூறி ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் மோகன் ஜவுளிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் கேசவன் வயது 20 அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் இன்று தனது நண்பரான பெரிய காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது வாகனத்தை மனோஜ் ஓட்டியுள்ளார்.
பின்புறம் கேசவன் அமர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பவளக்காரன் சாவடி அருகே வந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறமும் விழுந்துள்ளார். அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் சாலையில் விழுந்த கேசவனின் உடல் மீது பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் கேசவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மறுபுறம் விழுந்த மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனிடையே அருகில் இருந்தவர்கள் உயிரிழந்த மாணவரின் உடலை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு போனில் தகவல் தெரிவித்தும் இறந்து விட்டதாக கூறியவுடன் உடலை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் நீண்ட நேரம் வரவில்லை. 108 ஆம்புலன்ஸ் எப்பொழுதும் உயிருக்கு ஆபத்து என்றால் மட்டும் விரைந்து வருவதும் இறந்து விட்டார் என கூறினால் தாமதமாக வருவது வாடிக்கை. இதுபோன்ற அவசர காலகட்டத்தில் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவைதான் அதிக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்து வருகிறது. ஆனால் காவல்துறை ஆம்புலன்ஸ் வாகனமும் திருக்கனூரில் ஒரு சடலத்தை எடுத்து செல்வதற்காக சென்றதால் மாணவரின் உடல் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலையிலேயே கடந்தது. இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய போலீசார் விபத்தில் மாணவன் உயிருக்கு போராடுவதாக ஆம்புலன்ஸுக்கு பொய்யான தகவலை தெரிவித்து ஆம்புலன்ஸை அவசரமாக வரவைத்து உயிரிழந்த மாணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி கடற்கரை சாலை காந்தி திடலில் அமைந்துள்ள நேருவின் சிலைக்கு அரசு சார்பில் ஆளும் கட்சி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, ராஜவேலு, ஆறுமுகம், நாராயணசாமி, மோகன்தாஸ், ஐயப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் தாவேகா சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணகுமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், சுயேட்சை உறுப்பினர் அழகானந்தம் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் செண்பக தியாகராஜர், அம்பாள் உள்ளிட்ட 5 தெருக்களை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் இவ்வாலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செண்பக தியாகராஜர் நேற்று நள்ளிரவு யதாஸ் தானத்திலிருந்து உன்மத்த நடனமாடி ஆலய பரிகாரங்களை வலம் வந்து நள்ளிரவு திருத்தேருக்கு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ நிலோத் பலாம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ செண்பக தியாகராஜர் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு கேரள பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் தமிழர் பாரம்பரிய வாத்தியங்களான தாரை, தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் சிறப்பாக நடைபெற்றது. நல்லாரா தியாகேசா என கோஷங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து அம்பாள் தேரையும் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்ட விழாவில் நாகை, காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாறில் குவிந்தனர். விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர்களை வடம்பிடித்து இழுத்தனர். மேலும் பக்தர்கள் நல்லாரா தியாகசா என்ற முழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்தனர்.
மேலும் 28ஆம் தேதி இரவு சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் 29ஆம் தேதி தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகோற்சவ விழாவை ஒட்டி வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ பஞ்சமூர்த்தி திருவிதி விழா நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு மகோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ பஞ்சமூர்த்தி திருவீதி உலா சிவபாத்தியம் ஒலிக்க நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வேதபுரீஸ்வரர் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ சமுதாய மக்களுக்கு நியாயமான MLA பதவி வழங்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வீராம்பட்டினம் செங்கழனி ரமன் ஆலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மீனவ சமுதாய பிரதிநிதிகள் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர், அமைச்சர்கள், MLAக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மீனவ மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசில் மேலும் 3 நியமன MLAக்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுச்சேரி அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காலாப்பட்டு முதல் மூர்த்திக்குப்பம் வரை கடற்கரை பகுதியில் மீனவ கிராமங்கள் உள்ளது. இங்கு வசிக்கும் மீனவர்கள் கடலை நம்பி மட்டுமே உள்ளனர். மீனவர்களுக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வகையில் பட்டியலின மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி உள்ளது போன்று மீனவர்களுக்கும் தனி தொகுதியை ஒதுக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வழிமுறைகள் செய்துள்ளது. அந்த அடிப்படையில் மீனவ சமுதாயத்திலும் பொறியாளர்கள், பட்டதாரிகள், மருத்துவர்கள், சமூக அறிஞர்கள், ஆர்வலர்கள், வல்லுநர்கள் என பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் மீனவ சமுதாய மக்கள் உள்ளனர். அவர்கள் பயன்பெறும் வகையில் ஜனநாயகத்தின் உண்மையான அரசியல் தன்மையுடன் புதுவை மாநில மீனவ சமுதாய மக்களுக்கு நியாயமான நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒதுக்கிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருநள்ளாறு தேரோட்டம். திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் 4 மாட வீதிகளில் அன்னதானம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தேரோட்டத்தில் திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு 4 மாத வீதிகளிலும் அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்ச்சிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். இதில் திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருந்தலைவர் ராமகிருஷ்ணன், தலைவர் ஜெபஸ்டியன், செயலாளர் சசிகுமார், பொது செயலாளர் குமரன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த அன்னதானத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக MLA ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது ஜனநாயக படுகொலை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பைக் மீது பேருந்து மோதி கல்லூரி மாணவன் பலி. புதுச்சேரியில் சோகம். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.